ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு மாங்காய் எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாங்காவை நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன். எடுத்திருந்த ஒரு மாங்காவை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா வேர்க்கடலையை போட்டு நான் வறுத்துக்க போகிறேன். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வறுக்காத வேர்க்கடலை, அதனால் முதல்ல எண்ணெயில் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்துக்கிறேன். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு பருப்பு வறுப்பட்டதும் 4 பச்சை மிளகாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை சேர்த்ததும் மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். இல்லைன்னா பச்சை மிளகாவை எண்ணெயில் போட்டதுமே மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். துருவி வச்சுருக்கிற மாங்காவை இப்போ சேர்த்துடுறேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போது இது கூட பூண்டு சேர்க்கலை, வெங்காயம் சேர்க்கலை. இப்போ ரெடி பண்ணுற மாங்காய் தொக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம சாப்பாட்டில் அப்பப்போ தேவைப்படும் போது போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால் நான் வெங்காயமும் பூண்டும் சேர்க்காமல் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்போவே நீங்கள் கொஞ்சமாக மாங்காய் தொக்கு செஞ்சு சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் இது கூட கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மாங்காய் தொக்கு போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வெங்காயம் சேர்க்கக்கூடாது, சீக்கிரமாக கெட்டுடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மாங்காய் நல்லா வதங்கட்டும். மாங்காவை 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது நல்லா வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகினா இன்னும் நல்லாயிருக்கும் மாங்காய் தொக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்க போகிறேன். குறைஞ்சது மாங்காவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா தொக்கு கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். நம்ம சேர்த்துருந்த எண்ணெய்லாம் பாருங்கள் அப்படியே சைடில் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எண்ணெய் சைட்லலாம் வர ஆரம்பிச்சதுன்னா தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். கடைசியாக எண்ணெயில் வறுத்தெடுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வேர்க்கடலையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வேர்க்கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாங்காய் தொக்கை ஒரு கப்பில் எடுத்து வச்சிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் சாதம் மிக்ஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தொக்கு வச்சுக்கிட்டு மீதி தொக்கை எடுத்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா சூடாறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் தொக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ சாதம் மட்டும் நல்லா சூடாக வடித்து அந்த மாங்காய் தொக்கோடு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மாங்காய் தொக்கு தான் எடுத்திருக்கேன். சாதம் வடித்து நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தை சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அங்கங்கே மாங்காய் தொக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும். அது எப்படி கலக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு இப்படி நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரிலாம் வச்சு குத்துனீங்கன்னா சாதம் உடஞ்சிரும். எப்போவுமே கலவை சாதம் இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சாதம் உடையாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நம்ம மாங்காய் தொக்குக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருப்போம். சாதம் சேர்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால மாங்காய் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். எப்பயும் போல் வீட்டில் ஒரே மாதிரி சாதமெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.